தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எடுக்க முடியாது இருக்கும். உழைக்கிற மக்கள் என்ன விரட்டுச்சுன்னா என்ன மரம் உழைக்கதானே செய்யணும். கோயில் 100 பேருக்கு நாங்கள் வழி சொல்லுதோம், அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இதெல்லாம் சார் இருப்போம். அப்படி ஏன்னா பேச மாட்டேங்க, கோயிலுக்கு வரீங்கன்னு கேட்டு பண்ணி அடைச்சிருங்க, வரமாட்டேன் யாரும். இதுல தான் சார் இருப்போம். நாங்கள் கட்டாயம் இருப்போம். இல்லை அவ்வளோ ஒரு பூத்தடே கொண்டு வரல, கொண்டு வாங்க. 5000 பக்கம் 5000 பக்கமா ஏன்னா கோயில் எங்களை வச்சு தானே கோயில், உங்களை வச்சு கோயில் இல்லை, எங்களை வச்சு தான் கோயில். இந்த பெயர் வாங்க என்ன சார், என்ன ஒவ்வொரு ஜெயிச்சு வரும்போது விரட்டே ஆறு மாடா கோயிலோட நாங்க வெளியில என்ன காரணம் நாங்க வெளியே போய் சொல்லுங்க. என்ன காரணம் போகணும் சொல்லுங்க. செப்ப இல்லாம ஒரு அதிகாரிங்களா ஒரு ஓட்டல் நின்று பாருங்க. மக்கள் வர்ற மக்கள் இத்தனை ஓடி போறாங்க டெய்லி. அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியலையா? இல்ல இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், வியாபாரம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? இருப்பா வரேன் கடை இல்லாம தானே சார் ரோட்ல கிடக்கும். கடையோட பணம் இருந்ததுன்னா அங்கேயும் கடை எல்லாமே ரோட்ல ஒண்ணு இல்லை. நீங்க என் கூட நின்று பேசுறீங்க, ஒரு நிமிஷம் செருப்பு இல்லாம நின்று பாருங்க, நின்று பாருங்க, அதோட வேதனை தெரியும் சார். எங்களை நீங்க ஒதுக்கி வேணா இருக்க சொல்லுங்க. வந்து வெளியே போகக்குண்டான வழி உங்களுக்கு முடியவே முடியாது. நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. யாராவது ஒரு நபர் எங்க மாதிரி செருப்பு இல்லாம இடத்துல நின்று பாருங்க. எல்லாத்துக்கும் நாங்க மரியாதை நாங்க கேட்கோம். ஆனா எங்களை வெளியே போனீங்க நினைக்காதீங்க. அப்புறப்படுத்தி ஒதுக்கி வேணா சொல்லுங்க. வெளியே போனா முடியவே முடியாது. கொஞ்சம் ஒதுக்கிக்கிறேங்க. எதோ இருந்தாலும் அப்புறம் ஆபீஸ்ல வந்து பேசிக்கலாம். கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. சார் ஒரே ஒரு கோரிக்கை சார், வியாபாரியை வெளியே போனுங்கிற தன்மையை கோயில் நிர்வாகம் விட்டுருங்க. ஒதுக்கி வேணா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு காலமும் வெளியே போக மாட்டோம். ரைட்டு போங்க போங்க. பொதுமக்களுக்கெல்லாம் வணக்கம். நாங்கள் திருச்செந்தூர் கோயிலில் குறைஞ்ச ஒரு 15 வருஷமாக பூ வியாபாரம் தான் பார்க்குறோம். பூ வியாபாரம் மட்டுமே 80 பேர் வியாபாரம் பார்க்க பார்த்தாங்க. மற்றபடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 500 பேர் இருப்பாங்க கோயில் போகிறத சுற்றி வியாபாரம் பார்க்குற நபர்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து அதுவும் வெயிலில் தான் கொஞ்சம் வியாபாரமே பார்க்க பார்த்தாங்க. இதில் பிறந்த கொட்டையை கூட திடீர்னு எடுத்துட்டாங்க. அது என்னென்னு கேட்டோம்னா கோயில் நிர்வாகத்துலேருந்து 10,000 டெய்லி வாடகை கேட்காங்க அப்படிங்காங்க. திருவங்களோட போன உண்டியல் வருமானம் 4,21 லட்ச ரூபா, 1 கிலோ 713 கிராம் தங்கம் கிடச்சிருக்கு. அவ்வளோத்துக்குள்ளே வசூல் வர திருச்செந்தூரில் 10,000 ரூபா கொடுத்து இந்த கொட்டை போட முடியாதா? பொதுமக்கள் பாருங்க, இந்த ரோட்ல நடக்க முடியல, கால் அவ்வளவு சூடுன்னு சொல்லி எத்தனை மக்கள் கீழே விழுதாங்க. அதெல்லாம் கோயில் நிர்வாகத்தில் தெரியல. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? எங்களோட மேல உள்ள தவறு என்னன்னா, பொது இடத்துல இருந்து உட்கார்ந்து வியாபாரம் பார்க்குற ஒரே தவறு தான். அதை கொஞ்சம் அப்புறப்படுத்த சொல்லுங்க, நாங்கள் ரைட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டோம். அதுக்கு கோயில் நிர்வாகத்தில் எங்களை விரட்ட சொன்னாங்கன்னா முடியவே முடியாது. கோயில் நிர்வாகத்தில் டெய்லி 100 தவறு நடக்கத்தான் செய்யுது. ஒன்றும் இல்லை. இப்போ இடையில இந்து அமல்துறை அமைச்சர் ரமேஷ் அவரே ரூபாங்கன்னு ஒரு புகார் வந்தது, அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கப்புறம் விஐபிலாம் டெய்லி 2000 கொடுத்து போதான் செய்தாங்க. இதே ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குற கோயில் அலுவலர்கள் செய்யத்தான் செய்கிறாங்க. எங்கள் மேலே ஒரு குறையை சொன்னாங்கன்னா அவங்க மேலே 100 குறையை சொல்ல ரெடியாக நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வியாபாரம் இருக்கும்போது எந்த முன்னறிப்பும் இல்லாமல் எங்களை வெளியே போ அப்படின்னு நாயோட கேவலமாக விரட்டுதாங்க. அப்படி என்ன நாங்கள் கோயில் என்ன கருதல் பண்ணுதோம்? டெய்லி கோயில் வர்ற பக்தருக்கு டெய்லி குறைஞ்சி ஒரு 200 பேருக்கு பாதை தான் சொல்லுதோம். இந்த இடத்துல போங்க, பொது பாதை இருக்கு, 100 ரூபா தரிசனம் இங்க இருக்கு, பாத்ரூம் இங்க இருக்கு சொல்லி இந்த வழியத்தான் சொல்லி போலீஸ் வந்து யூனிஃபார்ம் போட்டு பாக்குற வேலையை நாங்க எல்லாருமே வியாபாரம் பார்க்குற வியாபாரி யூனிஃபார்ம் இல்லாம பாக்குறோம். மற்றபடி எங்களுடைய குறை ஒண்ணுமே இல்லை. கோயில் நல்ல 1000 குறை இருக்கு. டெய்லி குறைஞ்சது ஒரு 5000. எங்கிட்ட வந்து பண முதல்ல கிடையாது, பெரிய அதிகார பலம் கிடையாது, அரசியல் பலம் கிடையாது. அன்னைக்கு நாங்கள் உழைக்கிற மக்கள் தான். எங்களுடைய குறைமை எங்களை வந்து அப்புறப்படுத்த நினைக்காதீங்க. கோயில் நிர்வாகம் கொஞ்சம் ஒதுங்கி ஓரம் பண்ணி வியாபாரம் பக்கம் எங்களுக்கு கட்டாயம் அனுமதி கொடுங்க.
இந்த காலத்தில் அமைச்சர் இப்போ ரமேஷ் இருக்காரு, அவரெல்லாம் சொல்லிருக்காரு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கோயிலே அப்படின்னாரு. இல்லாதவனுக்கு தான் கோயில்னா அப்புறம் இருக்கிறவன் தான் அதிகமாக ராஜ்யம் பண்ணுதான், இல்லாதவன் தான் கோயில் சொன்னாரு. ஆனால் இருக்கிறவன் தான் ராஜ்யமே பண்ணுதான். அதை கேட்க ஆள் இல்லை. கேட்டோம்னா எங்களை என்ன வெளியே விரட்டிடுறாங்க. எத்தனை பேர், எவ்வளவு பேர் இருப்பாங்க? குறைஞ்சது நாங்கள் பூயாயிரம்னா 80 பேர் இருக்கோம் பார்த்துங்க. மற்றபடியாக வந்து கிழங்கு விற்கிறது, ஃபோட்டோ விற்கிறது, பழம் விற்கிறது எல்லாருமே அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடக்கூடிய மக்கள் தான். குறைஞ்சது ஒரு 500 பேர் இருக்கோம் பார்த்துங்க. முன்னாடி கோயில் வந்து 3 ரூபா வாடகை போயிருந்தாங்க எங்க முன்னோர்கள் காலத்தில். அதுக்கப்புறம் 10 ரூபா வாடகையா இருந்தது. அதுக்கு எங்க காலத்துல இருந்து 20 ரூபாய் வாடகையா இருந்தது. 20 ரூபா இருக்கும்போது குமாருங்கிற ஒரு ஆள் தான் வசூல் பிரிச்சார். அவர் நல்ல மணி தான் குமாருங்கிற ஆள் தான் வசூல் பிரிச்சார். அவர் வசூலுக்கும் கரெக்டாக தான் இருந்தது. பஸ்ஸில் எங்களை நிப்பாட்டி எங்களை வெளியே வரணுங்காண்டி பஸ்ஸில் நிப்பாட்டிட்டாங்க. அதனால எங்களை எப்படி வெளியே வரட்டவங்களுக்கு ஐடியா கொடுக்காங்க. அந்த இதுக்கு வரவே வராது. எங்களை வேணா கொஞ்சம் வேணா நெகட்டிவ் வேணா இருக்க சொல்லணும்னு வேணா கோயில் நிறுவனம் சொல்லிக்கலாமே தவிர திருச்செந்தூரில் உள்ள சிறிய வியாபாரிகள் விரட்டன்னு சொல்லி நினைச்சாங்கன்னா உண்மையிலேயே சொல்ல திருச்செந்தூர் ஸ்தம்பிக்கிற அளவில் விரைவான போராட்டம் நடத்தப்படும். பூமாரியப்பன் இதே கோயில் பிரகாரத்தில் 15 வருஷமா பூ வியாபாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.